சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சிக்கு இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஒரு மிகப்பெரிய பங்காற்றி வராங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் தமிழ்நாடு அரசு ஒரு மிகச்சிறந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கு. அடுத்த மாதம் கோயம்புத்தூரில் ஸ்டார்ட் அப் டிஎன் சார்பில் உலக புத்தொழில் மாநாடு நடக்க இருக்குது. இந்த மாநாட்டில் எந்த மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்கன்றது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் ஸ்டார்ட் அப் டிஎனோட மிஷன் டைரக்டர் அண்ட் சிஇஓ திரு சிவராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ உலக புத்தொழில் மாநாடு நம்ம நடத்துகிறோம். இது வரைக்கும் இவ்வளவு பெருசாக கிடையாது. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு சீராக இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் இந்த மாநாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது, என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணிட்டு வரோம் சார்? ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு வகையான புரிதல். ஒரு உண்மையான ஆழமான புரிதல் என்ன அப்படின்னா, ஒரு 1950க்கு அப்புறம் நிறைய தொழில்நுட்பங்கள் உலகத்தில் பல்வேறு, அதாவது மனிதகுலம் தோன்றிய நாளிலிருந்து பல்வேறு மாற்றங்கள் பல்வேறு காலகட்டங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. வரலாற்றை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாற்றங்கள் கொஞ்சம் ஒரு மனிதன் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 துறை சார்ந்தவர்கள் அந்த மாற்றத்தை தங்களுக்குள்ளே உள்வாங்கி அதுக்கு ஏற்ற தங்களை தகவமைத்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு கால அவகாசம் கடந்த காலங்களில் நிறைய இருந்தது. ஆனால் இந்த 1950ஸ்க்கு அப்புறம் ரொம்ப வேகமாக அதிவேகமான மாற்றங்கள், குறிப்பாக தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்துட்டு இருந்தது. அதை நாம் அடாப்ட் பண்ணுறதுக்குள்ளே அடுத்த மாற்றங்கள் வருது. அப்போது அந்த எந்த அளவுக்கு நம்ம தயார் நிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது. அப்போ இதற்கான ஒரு சூழல் அந்த சூழமைவுன்னு சொல்லுவோம், ஈகோசிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த சூழமைவு இருந்தால் தான் இப்போ இந்த மாற்றங்களுக்கு இந்த மாற்றங்களை உருவாக்குவது யார்? இப்போ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பேசுகிறோம். இப்போ இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பத்துறை அல்லது ஐடி துறை மட்டும் சார்ந்ததல்ல. எல்லா தொழில் துறைகளும் இன்றைக்கி இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ, ரோபாட்டிக்ஸோ, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸோ, இந்த மாதிரி அது மாதிரி ஈவன் நீங்கள் மெடிக்கல் எடுத்துட்டிங்கன்னா கூட இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய ரொம்ப அட்வான்ஸ்டு ஜீனோமிக்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு முன்னேற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த கடந்த ஒரு 75 ஆண்டுகளாக மிக வேகமாக வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இனோவேஷன், அந்த எப்போவுமே புதிய ஒரு ஆக்கம் வரும்போது தான் இனோவேஷன் சொல்கிறோம். புதிய ஆக்கம், அந்த புத்தாக்கம்னு சொல்கிறோம். இந்த புத்தாக்கத்தை உள்வாங்கி அதற்கு ஏற்ப உங்களுடைய வணிக திட்டங்களை அல்லது பிஸ்னஸ் மாடல், அந்த பிஸ்னஸ் மாடலை நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு மாற்றம். அந்த மாற்றம் இதான் ஒன்று ஒரு சைடில் தொழில்நுட்ப வளர்ச்சி, இன்னொரு சைடில் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நிறுவனங்களை நாம் உருவாக்குவது அல்லது இப்போ நடந்து கொண்டிருக்க நிறுவனத்துடைய அந்த தன்மையை மாற்றுவது. இந்த ஒரு ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ராசஸ் தான் இந்த ஸ்டார்ட் அப் ஈகோசிஸ்டம்னு சொல்கிறோம். இங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்போ இதற்கு ஏற்ப நம்மளுடைய இளைஞர்களை தயார் பண்ணணும். அதற்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு மென்டர்ஷிப் இது இருக்கணும். அதற்கு ஏற்ப ஒரு R&D, இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஈகோசிஸ்டம் இருக்கணும். அதற்கு ஏற்ப நம்மளுடைய கல்வி திட்டங்கள் இருக்கணும். அந்த இன்டெலெக்சுவல் டேலண்ட் பூல் இருக்கணும். அப்போ இதெல்லாம் உருவாக்குவது தான் இந்த ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் ஈகோசிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இது ஒரு தனிப்பட்ட துறையோ அல்லது ஒரு சிறு துறையோ கிடையாது. நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு புரிதலும் இருக்குது. இது அதையும் தாண்டி தொழில் வளர்ச்சியின் அடுத்த கட்ட பரிணாம மாற்றம் அல்லது பரிணாம வளர்ச்சின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதற்கு நம்ம நாடு தயாராகணும், நம்ம தமிழ்நாடு தயாராகணும் அப்படிங்கிறக்காக தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பதவியேற்றதன் பின் 2021க்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் மிஷன், அதாவது ஸ்டார்ட் அப் டிஎன்னு பிராண்ட் பண்ணுறோம். இந்த அமைப்பை இதற்கு உயிர் கொடுத்து இதற்கு ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ் போட்டு இதுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள், இந்த ஸ்டார்ட் அப் சூழமை உருவாக்குவதற்கான பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வர்றாங்க. அது இந்த கடந்த ஒரு 4 வருடங்களில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஒரு 40க்கும் மேற்பட்ட புதிய திட்டங்களை உருவாக்கியிருக்கிறோம். 2023 இதற்கான ஒரு தனி கொள்கை, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் பாலிசின்னு ஒரு தனி கொள்கை உருவாக்கியிருக்கிறோம். இந்த ஒரு சூழமைவங்க அப்படிங்கிற போது ஒரு கம்பெனி உருவாகுவதற்கான ஒரு காலேஜ் படிக்கிற பையனோ அல்லது ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்களுக்கான அந்த ஊக்கப்படுத்துதலில் இருந்து அவங்களுக்கு தேவையான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லேருந்து அந்த ஆரம்ப கட்டத்தில் தேவைப்படக்கூடிய சேவைகள்லேருந்து ஒரு ஆரம்ப கட்டத்தில் தேவைக்கூடிய ஒரு ஃபண்டிங்லேருந்து அதுக்கப்புறம் அவங்களை வழிகாட்டுதலிருந்து மார்க்கெட் கனெக்ட் பண்ணுறது, அப்புறம் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சிக்கான தேவைகள், இப்படி பல்வேறு திட்டங்களை நம்ம செயல்படுத்திட்டு வரோம். வரக்கூடிய ஒரு 10-12 ஆண்டுகளில் தமிழ்நாடு உலகின் தலை சிறந்த ஒரு 20 புத்தாக்கம் மற்றும் புத்தொழில் ஸ்டார்ட் அப் அண்ட் இனோவேஷன் சார்ந்த வளர்ச்சிக்கு ஒரு முதன்மை மாநிலமாக அந்த டாப் 20க்குள்ளே வரணும்னு பார்க்குறோம். அப்போ அதுக்கு உலக நாடுகளில் இருக்கக்கூடிய
இந்த ஈகோசிஸ்டம், அங்கே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள், அங்கே இருக்கக்கூடிய இந்த இன்குபேஷன் சென்டர்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆக்சலரேஷன் சென்டர்ஸ், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இவங்களோட நம்ம எப்படி ஒரு இணைப்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும், நம்ம ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் வந்து எப்படி வந்து உலக சந்தையை வந்து நோக்கி போக முடியும், உலக வாய்ப்புகளை எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் படிநிலை தான் இந்த தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருந்தவங்க வேலை தேடி சென்ற காலம் போய் வேலை கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க தெரியுது. கடந்த 4 வருஷத்தில் 6 மடங்கு அளவுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இந்த மாநாடு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது, எந்தெந்த நிறுவனங்கள் உலகம் முழுவதுலேருந்து கலந்துக்கிறாங்க, எந்த மாதிரியான பிரதிநிதிகள்லாம் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? இப்போ ஒரு காலகட்டங்களில் இப்போ தலைவர் கலைஞர் காலத்தில் வந்து இந்த ஐடி பார்க்கெல்லாம் உருவாக்குனாங்க. டைடல் பார்க்னு சொல்லக்கூடிய ஐடி பார்க்லாம் அந்த காலகட்டத்தில் வந்து ஐடி துறைக்கான, குறிப்பாக அமெரிக்கா போன்ற அல்லது யூரோப் இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய வளர்ச்சி பெற்ற நிறுவனங்களில் ஐடி சேவைக்கான ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் தேவைப்பட்டது. அந்த ஒர்க் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக இந்த ஐடி இதெல்லாம் வந்தது. இது ஒரு காலகட்டம். இப்போ இது வந்து ஒரு 30 வருடங்கள் 25-30 வருடங்களுக்கு அப்புறம் வந்து இப்போ அடுத்த காலகட்டங்கள் என்னென்னா, இப்போ குறிப்பாக இப்போ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் ஒரு 100 பேர் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமை இன்றைக்கி 2 பேர் 3 பேர் குறைந்த கால அவகாசத்தில் பண்ணி முடிக்க மாதிரி வந்து இன்றைக்கி டூல்ஸ் வந்தது. அப்போ இந்த மாற்றம் வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை டிஸ்டர்ப் பண்ணுது. மிகப்பெரிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம நிறைய இளைஞர்களுக்கு வந்து இந்த ஸ்கில்லை வளர்த்துக்கணும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கணும், ப்ரோக்ராமிங் ஸ்கில்லை வளர்த்துக்கணும்னா சொல்கிறோம். இதெல்லாம் தாண்டி இப்போ அதையும் தாண்டி நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி அந்த ஸ்கில் அப்படிங்கிறத தாண்டி வந்து இன்றைக்கி நாம் வந்து இந்த வேகமாக மாற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தகவமைத்து கொள்ளக்கூடிய அந்த அடாப்டபிலிட்டி, அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ்கில்லாக நம்ம உருவாக்க வேண்டியிருக்கு. இப்போ உங்களுடைய கேள்விக்கு ஒரு நேரடியாக பதில் சொல்கிறதுக்கு நான் இந்த ஒரு பின்புலத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஸ்கில் செட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, இந்த ஆண்டர்ப்ரனோரியல் மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்கும். நாளைக்கு நீங்கள் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஸ்கில் என்னென்னா இந்த மாதிரியான இந்த அடாப்டபிலிட்டி இருக்கும். இது யாருக்கு பெரும்பாலும் இருக்கும்னா இந்த வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இப்போ இன்றைக்கி வந்து பல்வேறு இப்போ இந்த மாதிரியான மனநிலையோட நம்மளுடைய இளைஞர்கள் வந்து இப்போ கடந்த ஒரு 5-6 வருடங்களாகவே வந்து அந்த இது ஆரம்பிச்சிச்சு. இந்த 4 வருடங்களாக வந்து நம்ம 2021 அப்புறம் இதை ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணியிருக்கிறோம். அப்போ இன்றைக்கி வந்து அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அந்த வாய்ப்புகளை தேடும் ஒரு மனோபாவம் வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீத இளைஞர்களுக்கு வந்துட்டுருக்கு. இது வேகமாகவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த நேரத்தில் வந்து நாம் அடுத்தடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய பல நாடுகள், குறிப்பாக வந்து சில ஐரோப்பிய நாடுகள், அது மாதிரி மிடில் ஈஸ்ட், உங்களுக்கு அது மாதிரி சிங்கப்பூர், அமெரிக்கா, யுஎஸ், இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்லேருந்து ஒரு இப்போ நாங்கள் இந்த குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட்டுக்கு வந்து தமிழ்நாடு குளோபல் ஸ்டார்ட் அப் சமிட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து 200க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த இன்குபேஷன் சென்டர்ஸ், ஆக்சலரேட்டர்ஸ், யூனிவர்சிட்டிஸ், இன்வெஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் வராங்க. இந்த ஸ்டார்ட் அப் உலகில் வந்து பெருசாக பேசப்படுறது வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது, அதுக்கான விஷயங்களும் நம்ம நிறைய பண்ணுறோம். ஒரு 100க்கும் மேற்பட்ட வெஞ்சர் ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய முதலீட்டாளர்களை வர வைக்கிறோம். அவங்களோட வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 500 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து நம்ம அங்கே பேசுகிறதுக்கு, அல்ல அவங்களுடைய திட்டங்களை வந்து விளக்கப்படுத்துறதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறோம். நான் முதல்வன் திட்டத்துக்கு பிறகு தமிழ்நாடு இந்தியன் ஸ்கில் ஃபெஸ்டிவலில் 3rd பிளேஸ் வந்திருக்கு. நிறைய இடத்துல அவங்க எக்ஸிபிஷன் வைக்கும்போது அவங்க தயாரித்த புதுசாக கண்டுபிடிச்ச பொருட்களை வைக்கும்போது பார்க்குறப்ப ஒரு நல்ல கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்கள அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் தெரிஞ்சு. அவங்களுக்கு இந்த ஸ்டார்ட் அப் டிஎன் மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் சார்? கண்டிப்பாக. இப்போது நம்ம இந்த உரையாடலில் நம்ம பேசும்போது இந்த மாற்றத்தை பற்றி நம்ம நிறைய இடங்களில் பேசியிருக்கிறோம். இப்போ குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு காலேஜில் வந்து எப்படியான ஒரு கல்ச்சர், வீட்டில் எப்படியான ஒரு கல்ச்சர் வந்து அல்லது கல்ச்சரோ அல்லது வழிகாட்டுதலோ வந்திருக்கு அப்படின்னா, நீ ஒரு கோர்ஸை முடிக்கணும். குறிப்பாக பொறியியல் கல்லூரிகள், இன்ஜினியரிங் கல்லூரிகளாக இருக்கட்டும், ஈவன் ஆர்ட்ஸ் காலேஜஸாக இருக்கட்டும், நீ முடிச்சுட்டு இன்றைக்கி பெரிய வாய்ப்பு வந்து இந்த ஐடி துறை வாய்ப்பு அல்லது அதுக்கப்புறம் மற்ற சில வாய்ப்புகளாக இருக்கும். இந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ அவங்களுக்கு வந்து இதை தாண்டி வந்து இன்றைக்கி வந்து அதையெல்லாம் தாண்டி வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு நிறுவனத்தை உருவாக்குவது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாடு அரசின் மூலமாக இப்போ ஸ்டார்ட் அப் டிஎன் மாதிரியான அமைப்புகள் வந்து அரசே ஒரு துறையை உருவாக்கி இந்த வாய்ப்பை வந்து மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ மாணவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்புகளை வந்து நாம் தெரியப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஒரு குறிப்பிட்ட சதவீதம், இப்போ ஒரு கல்லூரியிலேருந்து வெளியே வரக்கூடியவர்லேருந்து ஒரு 5% வந்து அந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் செட் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை படைக்கிறதுக்கான ஒரு ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்கான ஆற்றல் அவங்களுக்கு இருக்கும். ஒரு நல்ல ஒரு ப்ராடக்டை வந்து பில்ட் பண்ணுறதுக்கான ஆற்றல் இருக்கும். இவங்களையும் நாம் வந்து ஒரு சாதாரண ஒரு
ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து நம்ம இருக்குது. இதை தான் மாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறன்கள் வந்து இது மாதிரி ஒரு வெளியில் இருந்து சில விஷயங்களை பார்க்கும்போது தான் புரிய வரும். ஒன்று அவங்களுக்கு யாராவது எடுத்து சொல்லணும். அந்த வாய்ப்பு அவங்க ஃபேமிலியிலையோ கல்லூரியிலையோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது பல உரைகளை கேட்குறாங்க, பல பேரோட உரையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. பல்வேறு அந்த நிறுவனங்களுடைய அரங்கங்களை பார்க்கும்போது இப்போ இந்த உலகம் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு, வாய்ப்புகள் வந்து வேறு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ எனக்கான எதிர்காலம் வந்து நான் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஐடி வேலையாக இருக்கணுமா, அதை தாண்டி வந்து நான் ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமா அப்படிங்கிற அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து அவனுக்குள்ளே ஸ்பார்க்காக வர்றதுக்கான ஒரு இது வந்து பெரிய ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். அதை தாண்டி வந்து அவன் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சாங்கன்னா, முதல் முறையாக வராங்க, அந்த ஐடியாவே இல்லாமல் வராங்க, ஒன்றை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகும்போது அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த 75க்கும் மேற்பட்ட இன்குபேஷன் சென்டர்ஸை வந்து தொடர்பு கொள்ளலாம். அல்ல எங்களுடைய ஸ்டாலுக்கு கூட, எங்களுடைய ஸ்டார்ட் அப் டீம் ஸ்டாலுக்கு கூட வந்து நான் இப்போ எனக்கு ஒரு ஐடியா பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா கூட அதற்கான வழிமுறைகளும் இருக்குது. இப்போ மாணவர்களுக்கு வந்து ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனில் ஆரம்பித்து அடுத்த கட்ட இம்ப்ளிமெண்டேஷன் வரைக்குமான ஒரு சூழல் இருக்குது. கொஞ்சம் அவங்க வந்து ஒரு ஓப்பன் மைண்டோடு வரணும், ஒரு ஆர்வத்தோடு வரணும். இது வந்து தான் நம்ம காலேஜஸ்க்கும் சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே வரக்கூடிய மாணவர்களை கொஞ்சம் தேர்ந்தெடுத்து அனுப்புங்க, அந்த ஆர்வம் உள்ளவங்களை எடுத்து அனுப்புங்க. அவங்க வர்றதுக்கும் போது ஒரு ஓப்பன் மைண்டோட வர சொல்லுங்கள். அதே நேரத்தில் ஒரு க்யூரியாசிட்டியோடையும் வர சொல்லுங்கள், ஒரு தேடலோடு வர சொல்லுங்கள். நிச்சயமாக வந்து அவங்களுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கும்னு நாங்கள் உறுதியாக அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம், அது ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் காலேஜஸில். ஒரு 3 முக்கியமான விஷயம் இருக்குது. பரவலாக்கப்பட்ட தொழில் வளர்ச்சி, 2ஆம் நிலை நகரங்கள் வரைக்கும் தொழில் வளர்ச்சி கொண்டு போயிருக்கோம். இந்தியாவிலேயே அதிக தொழில் முனைவோர்கள் பெண்களாக இருக்கக்கூடியது தமிழ்நாட்டில் தான். ஸ்டார்ட் அப் டீன் மூலமாக SC/ST பிரிவினருக்கும் நம்ம சிறப்பு கவனம் செலுத்தி பயன்படுத்திட்டு வரோம். இந்த மாநாட்டில் மூலமாக இவங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு அதிகரிக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் நம்ம செய்யப்பட்டிருக்கு சார்? இன்றைக்கி ஒரு ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது அதுக்கான ஒரு சரியான புரிதல் நிறைய பேருக்கு இல்லை. ஒன்று புதுசாக ஆரம்பிக்கிற நிறுவனம்னா ஸ்டார்ட் அப்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அல்லது ஒரு இனோவேஷன் அப்படின்னா அது ஸ்டார்ட் அப்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அப்போ இந்த மாதிரியான ஒரு புரிதல் வந்து நம்ம அதை பற்றி நிறைய பேசிட்டோம், ஒரு ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படின்னு. அப்போது அந்த மாதிரியான ஒரு சூழலில் இது குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எப்போவுமே வந்து அந்த ஒரு பின்தங்கிய மக்களுக்கு அதனுடைய பொதுவாக இது பற்றிய நாலேஜ், இது பற்றிய ஒரு விழிப்புணர்வோ அறிவோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு முன்னேறிய வகுப்பினருக்கோ அல்லது வந்து ஒரு முன்னேறிய இடத்துல இருக்கிறவங்களுக்கோ, அல்லது Tier 1ன்னு சொல்லக்கூடிய சென்னை மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கோ போகக்கூடிய அளவுக்கு, அல்லது அந்த இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நம்ம இன்றைக்கி இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம நடைமுறைப்படுத்தலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது அதற்கான அந்த சூழலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மார்ஜினலைஸ்டு பீப்புளுக்கு வந்து இல்லை. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 2021 வந்து நம்ம 2053 ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தான் இருந்தது நம்ம இதை ஆரம்பிக்கும்போது. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 11,000க்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் நீங்கள் ஆரம்பிக்கும்போது அறிமுகப்படுத்த சொன்னீங்க. இந்த வளர்ச்சி இருக்குது பார்த்திங்களா, இந்த வளர்ச்சியில் வந்து அந்த 2053 ஸ்டார்ட் அப் இருக்கும்போது சென்னையுடைய சதவீதம் மிக அதிகமாக இருந்தது. அதில் மற்ற ஊர்களெல்லாம் ரொம்ப கம்மியான சதவீதம் தான் இருந்தது. மொத்தமாக சேர்த்தா ஒரு 75-25 இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பரெல்லாம் கூடியிருக்கு. ஆனால் சென்னையுடைய வளர்ச்சி வந்து சென்னையுடைய பங்களிப்பு, அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து குறைஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா இந்த வளர்ச்சி வந்து பரவலாக்கப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து காஸ்ட் இன்க்ளூசிவிட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி SC/ST பிரிவினர்களுக்கான ஒரு தனி திட்டம் முதல் தடவையாக நம்ம வந்து தமிழ்நாடு அரசு 2022 அறிவிச்சதுங்க. தமிழ்நாடு SC/ST ஸ்டார்ட் அப் ஃபண்ட் அப்படின்னு. இது வந்து நம்ம வந்து ஈக்விட்டி எல்லாம் முயற்சி பண்ணுறோம், பங்கு முதலீட்டாக முயற்சி பண்ணுறோம், முதலீடு பண்ணுறோம். இதில் வந்து 51% SC/ST பிரிவினர் பங்கு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அவங்க அப்ளை பண்ணலாம். அது ஸ்டார்ட் அப் நிறுவனமாக இருக்கணும். ஒரு கன்வென்ஷனல் நிறுவனமாக இருந்தால் அதில் பண்ணுறதில்ல. அதுக்கான சில வழிமுறைகள் எல்லாம் இருக்குது. இது வந்து இது வரைக்கும் ஒரு 40க்கும் மேற்பட்ட நிறுவனங்களை நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம். இந்த முதலீடு வந்து அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டால்ஸ் இருக்குது. இப்போ அதை விளக்கப்படுத்துறதுக்கு அல்லது அந்த வாய்ப்புகளை வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இது ஏற்பாடுகள்லாம் அங்கே பண்ணியிருக்கோம். கிராமம் தோறும் புத்தொழில்னு ஒரு முயற்சி எடுத்து இந்த வருஷம் அமல்படுத்துகிறோம். ஒரு 100 கிராமங்களை எடுத்து அந்த 100 கிராமங்களையும் இந்த ஒரு புத்தொழில் சூழமைவை உருவாக்க முடியுமான்னு பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வராங்கன்னா கூட, அந்த ஆர்வமிக்க பையனோ பொண்ணோ வராங்கன்னா கூட எங்கள் ஊர்லேருந்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தகவலை வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்குறோம். ஸோ இந்த ஜியாகிரபிக்கல் இன்க்ளூஷன், காஸ்ட் இன்க்ளூஷன், இந்த காஸ்ட் இன்க்ளூஷனில் வந்து இன்னும் ஒரு படி போயிட்டு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு ஒரு தனி ஸ்கீம் ஒன்று பண்ணியிருக்கிறோம். மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் அண்மையில் அதை தொடக்கி வச்சாங்க.
அதுக்கான கிராண்ட்டு, இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு நம்ம மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கான ஒரு ஸ்கீமும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பெண்கள், ஸோ ஜாகிரபிக்கல் இன்க்ளூஷன், காஸ்ட் இன்க்ளூஷன் அண்டு ஜெண்டர் இன்க்ளூஷன். இந்த ஜெண்டர் இன்க்ளூஷனில் தான் இதெல்லாம் வரும், நான் சொன்ன மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் இதெல்லாம் வரும். அதில் பெண்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கும் சில இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து நாங்கள் டான்சீட்னு ஒரு திட்டம் வச்சுருக்கோம். 10 லட்சம் 15 லட்சம் அந்த மாதிரி வந்து கிராண்ட் கொடுக்குறோம். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து இப்போ இந்த வருஷம் 20 கோடி ரூபா அதற்கான அலோகேஷன் இருக்குங்க. இதில் 25% வந்து பெண்களால் நடத்தப்படும் நிறுவனங்களுக்கு மட்டுமே கொடுக்கணும்னு இருக்குது. மற்ற நிறுவனங்களுக்கு வந்து 10 லட்சம் நம்ம வந்து கிராண்ட் கொடுக்குறோம்னா, இந்த பெண்களால் நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு வந்து 25% மொத்த தொகையில் போகணும். அதுலேயும் ஒரு நிறுவனத்துக்கு 15 லட்சம் நம்ம கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு இன்குபேஷன் சென்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இன்குபேஷன் சென்டர்ஸ்க்கான சர்வீஸ் சார்ஜஸ், மெம்பர்ஷிப் சார்ஜஸ் இதெல்லாம் வந்து ஒரு முதல் வருடத்தில் 2 லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் ரீஇம்பர்ஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு திருப்பி நம்ம அதை செலுத்துகிறோம். இந்த மாநாட்டிற்கு பிறகு தமிழகத்தின் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்களை இது நிகழ்த்தும் சார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மிகப்பெரிய ஈவெண்ட்ஸ் வந்து உலகத்தில் பல நாடுகளில் நடக்குது. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் துபாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெய்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃப்ரான்ஸில் பாரிஸில் வந்து விவாடெக்னு நடக்கும். அது மாதிரி ஃபின்லாண்டில் வந்து ஹெல்சிங்கிங்கிற ஊரில் அவங்களுடைய தலைநகரில் வந்து ஸ்லஷ்னு நடக்கும். லண்டனில் வந்து லண்டன் டெக் வீக் நடக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு முன்னேறிய இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான இது வந்து ஒரு 30-40 வருடங்களாக இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. அது அந்த குறிப்பிட்ட நாடுகளுடைய அந்த புத்தாக்கம் சார்ந்த புத்தொழில் சார்ந்த வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய பங்கை அளிச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அந்த இன்ஸ்பிரேஷன், நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும், உலகம் வேறு மாதிரி போயிட்டுருக்கு, நம்ம ஊர்லேயே நிறைய மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கப்புறம் நிறைய தொடர்புகள், அந்த நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ஆயிரக்கணக்கான எக்ஸ்பர்ட்ஸாக நீங்கள் பார்க்கலாம். அது அவங்க வந்து இன்குபேஷன் சென்டர்ஸில் இருப்பாங்க, அல்லது இன்வெஸ்டர்ஸாக இருப்பாங்க, அல்லது கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுவாங்க, அல்லது அவங்க ஒரு கம்பெனியை ரன் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவங்களெல்லாம் உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அரசு சார்ந்த அரசு சார்ந்த அலுவலர்களாக இருப்பாங்க. இவங்களெல்லாம் உங்களுக்கு தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து கிடைக்குது. இது அடுத்தடுத்து கட்டத்துக்கு அவங்க எடுத்துகிட்டு போகலாம். இப்போ எங்கள் ஆப்பே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கனெக்ட் நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன தேவை, இது எங்கே கிடைக்கும், யாரை நம்ம தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற வாய்ப்பு அங்கே இருக்கும். இது அதோடு முடிஞ்சு போகாது, அந்த நிகழ்வோடு முடிஞ்சு போகாது. அதுக்கப்புறமும் வந்து இப்போ நானும் நீங்களும் கனெக்ட் ஆகிட்டோம்னா நம்ம பின்னாடி வந்து நம்மளுடைய அந்த என்ன பர்பஸ்க்காக நம்ம மீட் பண்ணமோ அது சார்ந்து நம்ம வந்து தொடர்ந்து அந்த உறவுகளை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு மாற்றம் தான் நாம் வந்து இங்கே எதிர்பார்க்குறோம். அப்போ இது வந்து ஒரு புதிய ஒரு சிந்தனையை, ஒரு புதிய வாய்ப்புகளை வந்து தனக்குள்ளே உள்வாங்கிக்கக்கூடிய ஒரு தன்மையை, ஒரு புதிய உறவுகளை, அதாவது ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ப்ரோக்ரெசிவான உறவுகளை அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போய் சொல்கிறோம். இது நிச்சயமாக வந்து இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அந்த அடுத்த கட்ட திட்டங்களை, அவங்களுடைய கேரியர் ஆப்ஷன்ஸை, அல்லது அவங்களுடைய கம்பெனியை வந்து நான் சொல்கிற மாணவர்கள்னால் ஒரு கேரியர் ஆப்ஷன்ஸை, அல்லது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஸ்னால் அவங்க வந்து அடுத்த கட்டத்தில் நம்ம எப்படி கொண்டு போகலாம், நமக்கான வாய்ப்புகள் என்ன, இப்படின்னு ஒரு பல்வேறு கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். சார், இவ்வளவு நேரம் உலக புத்தொழில் மாநாடு பற்றியும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பற்றியும் ஏராளமான தகவல்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த மாநாடு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அடுத்த கட்டத்தை எடுத்து செல்லுன்றதுல சந்தேகமே இல்லை. வாய்ப்புக்கு மிக்க நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.